பார்த்து கொண்டிருப்பது அப்துல் எடிபைன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் ஸ்டேடியமில் ஒரு புது அப்டேட் வந்திருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, அதை வேணால் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போவும் அந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு முன்னால் காரு தானே ஓட்டிகிட்டு வருவானுங்க. இங்கே பாருங்க, பைக் என்ன, இது என்ன, அது என்னன்னு கொண்டு வந்திருக்கானுங்க. சரியா, பைக் என்ன, அந்த புது ஹெலிகாப்டருக்கு கூட நம்ம ஓட்ட முடியும், அந்த மாதிரி கொஞ்சோன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு நம்பர் போடுறேன். இப்போ நம்பர் போட்டால் இந்த வண்டி வந்துடும். இந்த வண்டியில் தான் நம்ம அந்த சைடு போக போகிறோம். இருங்க, அதுக்கு முன்னாடி போலீஸில் ஒரு வழக்கம் போட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு கேமுக்குள்ளே வந்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கேமுக்குள்ளே வந்துருக்கேன்னா அதனால் போலீஸாருக்கு ஒரு வழக்கம் போட்டு வந்துடலாம். இப்படி என்னென்ன அப்டேட்டோ இங்கே வருது. இந்த தமிழில் நான் பார்த்தது உண்மைதான். உண்மையாகவே நான் உங்களை கண்ணில் காமிட்டேன். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இந்த கேம்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்களே. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். இவ்வளோ பண்ணுறேன்ல, எனக்காக ஒரு லைக் போடுறதுல என்ன உங்களுக்கு லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கணுன்னா. ஹலோ போலீஸா, என்ன ஒருத்தரையும் ஆளை காணோம். போலீஸ் ஸ்டேஷன் ஆளை காண மக்களே. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடத்துகிறானுங்களோ. அங்கே பாருங்க, அங்கே தான் நம்ம இங்கே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பெரிய ஹெலிகாப்டர் ஸ்டேஷனுக்கு போய் ஏதாச்சும் மாற்றிருக்கானுங்களா இல்லையான்னு போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது அங்கே போகிறதுக்குள்ளே எத்தனை வாட்டி இடிக்க போகிறதோ தெரியல. பாப்போம், வாங்க பார்த்துக்கலாம். வாங்க பார்த்துக்கலாம், கொடுங்க. சீக்கிரம் மாட்டு வண்டியாக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி கேஸ் மாட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நடந்தே வைக்கலாம்டா. வண்டி அவ்வளோ மெதுவாக போகுது. ஜீப்பு வேற அங்கிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா பார்த்துட்டேன். இப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள்லாம் போட்டுப்பாங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சமாச்சும் இல்லை லைக் போடும்போது அவங்க 1-2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வர நம்மளோட யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்களேன். அதில் உங்களுக்கு என்ன ஆயிரம் போகுது. இந்த வண்டி இந்த ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்ட முடியுமானா அதுவும் முடியல. இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு வேணால் இது வேணால் காமிக்கிறேன். சரிங்க, இங்கே பாருங்க மக்களே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிளேன் சுற்றுமல அந்த ஒரு இது கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கு உள்ளே போக முடியுமானா உள்ளே போக முடியல. இதுக்கு மேலே ஏதாச்சும் வழி இருக்கும். புது நம்ம புது ரோடு வேறு வந்திருக்கு மக்களே. சுமார் ஒரு 4 ரோடு 5 ரோடு விட்டுருக்கானுங்க. அது எப்படி அடுக்கும்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இந்தியன் பைக் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு கான்செப்டே இல்லை. ரேசிங் தான் இதோட கான்செப்டு. சும்மா ஃபன்னு. ஓப்பன் வேர்ல்டு கேம். இது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வண்டி வேணுமா வண்டி இருக்குது. சரி மக்களே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சீட் கோட் போட்டு பார்க்க வருதான்னு. என்ன சீட் கோடு? 3 ஏன்னா இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க நமக்கு ஒரு வண்டி வேணும் இல்லையா? அதனால் அப்புறமேல் வண்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்த்தா போக முடியவில்லை. உள்ளே போக முடியவில்லை. நம்ம இந்தியன் வெக்டிடியமில் இந்த புது வருஷத்தன்னைக்கே அப்டேட் நீங்கள் ஒன்றும் கேம் அப்டேட் பண்ணீங்கன்னா போய் அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறதுலாம் இதாகும். சரி, இப்போ நான் ஒரு வண்டி போட்டு பார்த்தீங்களா, அது வேறு ஒரு சீட் கோடு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா இல்லை, இதை குலுகின்னு ஒரு கேம் இருக்கும். நம்ம இந்தியன் ப்ளே ஸ்டோரில் கூட அது புலுக்கின்னு ஒரு கேம் இருக்கும். அது எழுதிட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம இந்தியன் பைக் தேடிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஒரு சும்மா இப்படி ஒரு அமுத்தினா போதும், அது பாட்டுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஆனால் நெட்டு ஆன்லேயே வச்சுக்கணும் மக்களே. நெட்டு ஆன்லேயே வச்சா தான் அந்த ஆகும். ஒரு 4 செகண்ட் டைம் ஆகும். அந்த சர்ச்சிங் ஆப்ஷனில் போயிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஒரு சீட் கோடு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஒரு ஆப்ஷன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 செகண்ட் ஆனதும் உங்களுக்கு ஒரு ஆடு வரும். அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது இப்போ நான் போட்ட நம்பர் 21 அந்த ஒரு சீட் கோடு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். புது ரோடு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதோட அப்புறம் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலைன்னா அதையும் பண்ணி விட்டுருங்க. ஏன் ப்ரோ இப்போ தான் வீடியோ பண்ண இந்த கேமை சீட்கெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இந்த புது இது வந்து அது ஒன்று இந்த புது ரோடு 5 ரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அது அவ்வளோ பெரிய இதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சுருக்கமாக சுருக்கி கொடுத்துருக்கேன். ஆச்சு உங்களுக்கு போட்டோ வர்ற மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா வரும். அந்த ரோடுன்னு ஒன்று இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்குவாங்க. புலின்னு ஒரு ஆப் இருக்கு. அது இந்த கேம் கார விட்ட ஆப் தான்.
பாய் மக்களே, பாய். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உங்கள்கிட்ட இருந்து வீடியோ போடுறீங்க. பாய். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணலைன்னா அதையும் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் 1-2 ஃப்ரெண்டுக்கும் இல்லைன்னா உங்கள் 1-2 ஃப்ரெண்டுக்கும் பார்த்து லைக் போட்டு விட்ருங்க. ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு. பாய் மக்களே.